உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனி பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிற ராசியில் ரிஷப ராசி முதல் ராசி. இந்த கிட்டத்தட்ட 2024 பட்ட கஷ்டம் 2025 மாறிடுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தான் ஃபர்ஸ்ட் ராசி. ஜென்மத்தில் குரு வந்தால் போதுண்டா சாமி அப்படிங்கிற வாழ்க்கை ரிஷபராசினியர்கள் வாழ்ந்துட்டீங்க. ஏற்கனவே கேது வேற உங்களை லாக் பண்ணியிருந்தார். இப்போ கேதுவோட லாக்கும் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருடத்தில். மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி யார் ரிலீஸ் பண்ணுறான்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு கிடக்கார். குரு இயற்கையாகவே சுபகிரகம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ குரு நம்மக்கிட்ட உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எதையும் செயல்படுத்த முடியாது. அப்படியே அமைதியாக இருப்போம். நினைக்கிறது 1000 விஷயம் இருந்தாலும் நடக்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பதற்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக சொல்ல முடியும். கோச்சார பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இல்லை என்றால் கோச்சார பலன்கள் 100% வேலை பார்த்துருக்கோம். அப்போ டிசம்பர் மாதம் எண்டிலிருந்து இப்போ இந்த மே மாதம் வரையும் உங்களை வச்சு செஞ்சிச்சா இல்லையா சொல்லு. வேலையில் டிஸ்டர்பன்ஸ், வேலையில் புரியாத புதிருக்குள்ள பிரச்சனை, அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பிரச்சனை, மனசே பிரச்சனைங்க. மனம் போன போக்கில் போனேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு டிசம்பர் மாதத்துல வந்துருக்கும். இதற்கு முன்னாடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ இருந்துச்சு, நம்மளுடைய கிரகமைப்பு ரீதியாக கோச்சார பலன்கள் எடுக்கும்போது 2024 பிப்ரவரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு அழுத்தம், ஒரு போராட்டம், இதே சூழ்நிலை, ஒரு மனசு ஒன்றுமே நிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பலன்களை நம்ம எடுத்த விஷயம். ஸோ இது உண்மை என்றால் நம்ம சொல்ல போகிற இன்னொரு விஷயம் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 2க்கு போகிறார். அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, கடன் சுமையிலிருந்து மீள போகிறீங்க. அதாவது நடக்காத விஷயத்துக்கு, ஆகாத விஷயத்துக்கு, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அது நல்லா இருக்கும்னு நினச்சி கூட கடன் வாங்கியிருக்கலாம்.
அதே போல் கூட இருக்கவனுக்காண்டி கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கடனால் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா கடன் சுமையை குறைத்து கொடுப்பதற்காகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் அமர்றார். அவர் 2ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கார். அப்போ கடன் சுமை கட்டாயமாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஏதேனும் இருக்குது, ஸோ என் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியல, நானும் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு விடையே தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனை குரு பகவான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தனால சரியாக போச்சு அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சிறப்பான விஷயம் என்னென்னா, எதிரி எவனே தெரியல, ஆனால் என்னை வச்சு செய்யலாம். கூட இருக்கவனா இருக்கவனா எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சால் மட்டும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த கேள்விக்கு குரு பகவான் மூலமாக விடை கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துது. அப்போ குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட, ஓகேவா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. அதுவே உங்களுக்கு ஏமாற்றத்தை குறைக்கும், கவலைகளை குறைக்கும், தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருந்தால் குற்றம் இல்லாத ஒரு அதாவது ஒரு நல்லவர், நேர்மையானவர் என்று உங்களை தீர்ப்பளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செயல்பாடு இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு நீங்கள் சண்டையே போனாலும் அவன் போய் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் பல பேருக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கேட்ட விஷயங்களில் ஆமான்னு சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்களேன், இந்த கிரக ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். என்னென்னா, நம்ம சொல்கிற கோச்சார பலன்களில் நடக்கிற விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்ல நம்ம இன்னும் ஆழ்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல். அந்த மிகப்பெரிய கடலில் வந்து நான்லாம் வந்து சின்ன ஒரு கையளவு கூட கற்றுக்கல. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நம்ம வீடியோவில் நிறையா சொல்ல முடியும். ஓகே, ரிஷபராசி நேயர்களுமே எனக்கு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேபோல் அதாவது உலகெங்கும் இருக்கும் மக்கள்னால் அவங்க யார் மூலமாக பார்க்காங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக தான் பார்க்காங்க. இல்லைன்னா என்னை எப்படி பார்க்க முடியும்னு சொல்லுவேன். நான் காட்டு ஓரமாக, அதாவது ஓரமாங்கிறது குட்டி ஜப்பான் தான், சிவராசி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் நம்ம வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஓரமாக ஒரு சின்ன இடத்துல இருக்கும்போது இந்த உலகெங்கும் என்னை சந்திக்க வச்சது இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, அதுக்கு வந்து இவங்களுடைய உதவி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொடர்பு, இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் வந்து நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சனி பகவானுடைய பார்வை ராசியில் இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி விழுந்தாலும் உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் தொடங்க முடியும். சொந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் வேலை ஆட்களால் பிரச்சனை இருக்குங்க. நான் கம்பெனி வச்சுருக்கேன், பெரிய கடை வச்சுருக்கேன், ஆனால் வேலைக்கு ஆளே வரமாட்டேங்காங்க. நான் வேலைக்கு ஆள் வர்றதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் ரெக்யூஸ்டாக கூட பேசி பார்த்துட்டேன், எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருந்தால் இன்னுமே நீங்கள் யார்ட்டி போய் கெஞ்ச தேவையில்லை. உங்களை தேடி வேலையாட்கள் வருவாங்க. உங்களை தேடி ஒரு கம்பெனியோட செயல்பாடுகள் மாற்றம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப்பில் 20%. இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதக ரீதியாக பலன் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய
வைகாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.